எப்பயுமே இந்த வசனத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவும் நம்ம கூடவே இருக்கும். சரியா? அந்த வசனம் எங்க இருக்கு அப்படின்னா பைபிள்ல கடைசியா ஒரு வசனம் இருக்கு. அது ரொம்ப ஆசீர்வாதமான வசனம். அந்த வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு மனப்பாடம் பண்ணிக்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். இதுதான் நம்ம இன்னைக்கு மனப்பாடம் பண்ணக்கூடிய வசனம். இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம்ம அனைவரோடும் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான வசனம் இல்லையா? வாங்க 2வது தடவை என்னோட கூட சொல்லுங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். என்ன குட்டீஸ், வசனம் மனசுல பதிஞ்சதா? 3வது தடவை என்னோட கூட சேர்ந்து சொல்றீங்களா? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். வெளிப்படுத்தின விசேஷம் 22:21. இதுதான் பைபிள்ல கடைசி வசனம். எப்பவும் மறந்து போக கூடாது. ஜெபம் சொல்லிடலாமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் இருக்க நீர் அருள் புரிந்தருள வேண்டுமாய் எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். என்ன குட்டீஸ், வசனம் படிச்சுக்கிட்டே இருங்க, ஏசப்பா கூட பேசிக்கிட்டே இருங்க. நீங்க மட்டும் படிச்சுக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வசனத்தோட உங்களை சந்திக்கிறேன்.